வாவ், செம பிரைட்னஸில். ஸோ தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து ஃபஸ்ட். ஹாய், நீ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு குண்டு பல்புன்னு சொல்லுவாங்க தெரியுமா, மஞ்சள் கலரில் எரியுமே, அதை வந்து நம்ம லிட்டரலாக செஞ்சு பார்க்க போகிறோம். இதே என்னோட ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது நானும் இது வரைக்கும் செஞ்சு பார்த்ததில்ல, பட் அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற ஒரு ஐடியா தெரியும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜாரில் வந்து செஞ்சால் எப்படி இருக்கும், இதில் லிட்டரலாக வந்து எப்படின்னா ஒரு குண்டு பல்பு எப்படி எரியுமோ அதை வந்து இதில் செய்யலாம். அதை நீங்கள் செய்ய போகிறோம். நான் தான் ராஜசேகர், வெல்கம் டு சயின்ஸ் ரிப்போர்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பல்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜார், அதாவது மூடி இந்த மாதிரி மெட்டல் மாதிரி இருக்கணும். இது எந்த ஜார் வேணால் எடுத்துக்கலாம். இது ஒன்று. அப்புறம் இந்தமாரி போல்டர் நட்ஸ் வந்து தேவைப்படும். இந்த மைக்ரோடிப் பென்சிலில் லெட் இருக்கும்ல, அது வந்து ஒன்று தேவை. அப்புறம் கேண்டில், 12 வோல்ட் பேட்ரி, அப்புறம் எம்சில். இது இருந்தாலே போதும், ஒரு பல்ப் வந்து செஞ்சிடலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஆக்சிடென்ட்ஸ் ஹேப்பன் அப்படின்ற மாதிரி கிளாஸ் வந்து உடஞ்சிருச்சு. இந்த பாட்டில் வந்து டோட்டலாக டேமேஜ் ஆகிடுச்சு. இந்த இதில் சின்ன கிராக் விழுந்ததுனால டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம இதே மெத்தடை இதில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். வழக்கம் போல் ஒரு கிளாஸ் ஜார் எடுத்துக்கிட்டு அதில் 2 ஹோல்ஸ் போட்டு இந்தமாரி 2 போல்ட் நட்ஸை வந்து செட் பண்ணிட்டேன். இப்போது இதில் ஏர் டைட் இருக்கணுங்கிறதுக்காக இதில் வந்து க்ளூ கன் போட்டு அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இங்கே ஒரு கேண்டிலும் ப்ளேஸ் பண்ணி பர்மனெண்ட்டாக வச்சாச்சு. இப்போது இதில் வந்து நம்ம அந்த கிராஃபைட், அதாவது இந்த டிப் பென்சில் இருக்குல்ல, லெட் பென்சில் 0.7, இதை வந்து இதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக வேக்யூம் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பவர் கனெக்ஷன் கொடுத்தோம்னா இது வந்து ஒரிஜினல் பல்ப் மாதிரி ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதான் இப்போ பண்ண போகிறோம். வாங்க பண்ணலாம். இந்த 0.7 லெட்டு எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு இப்போது இந்த 2 போல்ட்டு நட்டுக்குள்ளே இதை வந்து ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸ் பண்ணும்போது பார்த்து ப்ளேஸ் பண்ணணும். நம்ம வந்து ஓவர் டைட் வைக்கக்கூடாது. அப்படி ஓவர் டைட் வைக்கிறோம்னா இது என்ன ஆகும், கிராக் விட்டுரும். ஜஸ்ட் இந்த கிராஃபைட் வந்து இந்த 2 போல்ட் நட்ஸ்லேயே வந்து என்னென்னா படுற மாதிரி இருந்தால் போதும். லைட்டாக டைட் இருந்தாலே போதும். ஓவர் டைட் பண்ணிங்கன்னா உடஞ்சிரும். இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கிற இந்த பார்ட் வந்து நமக்கு தேவையில்லை, அதை வந்து நம்ம உடச்சிடலாம். இப்போது இந்த பார்ட் வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் வந்து என்னென்னா ஒரு சின்ன கேண்டில் வந்து உள்ளே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா, இது வந்து ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட்லியாக வேக்யூமாக இருக்கணும். வேக்யூம் இருக்கணும் அப்படின்னா இதுக்குள்ளே இருக்க ஏர் வந்து வெளில போகணும். அப்போ வந்து உள்ளே கேண்டில் கொளுத்திட்டு நம்ம வந்து
உள்ளே டைட் பண்ணிட்டோம்னா நெருப்பு எரியிறது வந்து எப்படின்னா ஆக்சிஜன் இருக்கிறதுனால தான் எரியுது. இந்த ஆக்சிஜன் வந்து உள்ளே இருக்கிற ஆக்சிஜன் வெளில போகணும் அப்படின்னா நம்ம கேண்டிலை கொளுத்திட்டு இது டைட் பண்ணிட்டோம்னா உள்ளே இருக்க ஆக்சிஜன் லெவல் இருக்கிற வரைக்கும் அந்த நெருப்பு எரியும். ஒன்ஸ் ஆக்சிஜன் தீர்ந்துருச்சு அப்படிங்கிற போது அந்த நெருப்பு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அப்போ உள்ளே வந்து கம்ப்ளீட்டாக வந்து வேக்யூம் ஆகிடும். இப்போ அதுதான் பண்ண போகிறோம். இப்போது இங்கே வந்து நம்ம வந்து பற்ற வச்சாச்சு. உள்ள கிராஃபைட்டும் வச்சாச்சு, அதாவது அந்த மைக்ரோ டிப் பென்சிலோட டிப்பு வந்து உள்ளே வச்சாச்சு. இப்போ டைட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு வந்து என்னென்னா உள்ளே அந்த நெருப்பு எரியுது அப்படின்னா உள்ளே ஆக்சிஜன் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த ஆக்சிஜன் வந்து தீர்ற வரைக்கும் அந்த நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸ்லோவாக வந்து என்னென்னா அதோட நெருப்பு லெவல் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இதோ கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளே இருக்கிற ஆக்சிஜன் குறைஞ்சிருச்சு, இது வந்து கம்ப்ளீட்டாக வேக்யூம் ஆகிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். இப்போது இதில் வந்து நம்ம பவர் சப்ளைன்னு ஒன்று கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து எரியுமா எரியாதா அப்படிங்கிறத இப்போ கொஸ்டின். அதை நம்ம இப்போ கொடுத்து பார்த்துடலாம். ஸோ நம்மக்கிட்ட ஒரு 12 வோல்ட் பேட்ரி இருக்குது. இந்த பேட்டரியோட கனெக்ஷனை வந்து இதில் நம்ம ஜஸ்ட்டு வச்சாலே போதும், இது வந்து பயங்கரமாக எரியும். இந்த ஃப்ளோ ஆஃப் அயான்ஸ் வந்து ஒரு சைட்லேருந்து இன்னொரு டெர்மினலுக்கு போகிறது அப்படிங்கிறது தான் வந்து இதில் கான்செப்டே. பாருங்கள், அது கிராஃபைட் மூலியமாக போகுது. ஸோ செக் பண்ணிடலாம். 3, 2, 1. ஸோ இது வந்து ஒர்க் ஆகிடுச்சு. பட் இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கேன், திடுதுப்புன்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. என்னென்னா ஒரே ஒரு கிராஃபைட் தானே வச்சோம், இப்போ வந்து 2 கிராஃபைட் வச்சா என்ன அப்படின்னு தோணுச்சு. 2 இருக்குது, அதாவது 2 சைடுமே வந்து இந்த மைக்ரோ டிப் பென்சிலோட லெட்டை வந்து 2 சைடும் வச்சா என்ன, அப்போ எப்படி இருக்கும் பிரைட்னஸ் அப்படின்னு தோணுச்சு. இது எந்தளவு ஒர்க் ஆகும்னு தெரியல, பட் ட்ரை பண்ணி பார்ப்போம். வேக்யூம் ஆக்கிடலாம். ஆக்சிஜன் குறையட்டும், நெருப்பு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகட்டும். குறைஞ்சிருச்சு. இப்போது 2 கிராஃபைட் இருக்குது, மைக்ரோ டிப் பென்சிலோட 2 டிப்பு இருக்குது. உள்ள வச்சா என்ன ஆகுதுங்கிறது தெரியல, பார்ப்போம். அதே விஷயம் தான் காட்டுது எனக்கு தெரிஞ்சு. இந்த சைடாக தான் காட்டுது.
இப்போ லிட்டரலாக எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டேன். எதுக்குன்னா இதோட பிரைட்னஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான். ஸோ டெஸ்ட் பண்ணுவோமா? 3, 2, 1. வாவ், செம பிரைட்னஸில். ஸோ தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து ஃபஸ்ட் டைம் அவர் வந்து பிரைட்னஸை பார்க்கும் போது எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாரோ அதுமாரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இதை உங்களுக்கும் நான் கடத்திக்கிருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து ஒரு லிட்ரலாக டங்ஸ்டன் பல்ப் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ரிப்போர்ட். பாய்.